கரூரிலே 41 பேர் இறந்து போனார்கள். தன்னுடைய பெத்த தாய் முன்னாலே 3 வயது குழந்தை 10 வயது குழந்தை கூட்ட நெரிசலில் சிக்கி எல்லாரும் காலால் மிதித்து இறந்து போகக்கூடிய சம்பவம் மிகவும் துயரமான சம்பவம். முதலமைச்சர் இரவோடு வந்து 41 பேருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி காலை 5 மணிக்கெல்லாம் போய்விட்டார். யாரை காப்பாற்றுவதற்காக? கரூர் டாஸ்மாக் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக. பாட்டிலுக்கு 10 ரூபாய் கமிஷன் வாங்குகிற செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் இன்னும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் அமைச்சர் இல்லை, லாக்கா கிடையாது, ஆனால் எல்லாத்தையும் அவர் தான் கவனிக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இருந்த டாஸ்மாக் கமிஷனை ஒட்டுமொத்தமாக வாங்கி ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பதற்கு இன்னைக்கு திமுக தயாராகி கொண்டிருக்கிறது. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பதற்கு தயாராகி இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளவு பணம் கொள்ளையடித்திருப்பார்கள். அதுவும் கரூரிலே செந்தில் பாலாஜி ஒரு ஆளுக்கு 1 கிராம் தங்கம் வேற கொடுக்கிறார் என்று கூட சொல்லுகிறார்கள். அவ்வளவு மோசமான ஆட்சி. ஆனால் இன்னைக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு ஆட்சி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று தென்காசியிலே ஒருத்தர் பேசுகிறார். எங்களுடைய மாவட்ட தலைவர் போய் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார் போலீஸ். ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் எந்த தவறுமே செய்யல. ஒரு யூடியூப் சவுக்கு சங்கர் அவர்கள் எல்லோரும் போல சுதந்திரமாக பேசிக் கொண்டிருந்தார். அவர் மீது பொய் வழக்கு போட்டு மிசா போட்டு அதிலே கைது செய்யப்பட்டு 6 மாசம் உள்ள இருந்து போலீஸ் கையவே ஒடிச்சு அனுப்பினாங்க. ஆனா அதுக்கு பிறகு இப்பொழுது 2 பொய் வழக்கு போட்டு இன்னைக்கு உள்ளே இருந்து யாரும் அவரை பார்க்கிறது கூட அனுமதி கிடையாது. சவுக்கு சங்கர் என்ன தவறு செய்தார்? அவரை பார்ப்பதற்கு கூட அனுமதி கிடையாது. அவர் உள்ள தனியா கேமரா வச்சிருக்காங்க. அவர் முன்னாடி உடுத்துறதுக்கு ஆடை கூட கொடுப்பதில்லை. யாரும் சந்திக்க கூட போக முடியவில்லை. இவ்வளவு ஒரு கொடூரமான ஆட்சி இது. ஒரு பானை சொத்துக்கு ஒரு பானை சொத்து ஒரு பதம் சொல்லுவாங்க. அதுபோல சவுக்கு சங்கர் வழக்கு என்பது இது ஒரு வழக்கு. இதே மாதிரி 38 வழக்கு இருக்கிறது. கரூர் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மேல 38 வழக்கு. அங்குள்ள மாவட்ட செந்தில் மேல 18 வழக்கு இருக்கு. நமது ராஜேஷ்குமார் மேல 17 வழக்கு இருக்கு. எல்லாம் போராட்டம். யாருக்காக? மக்களுக்காக. மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களால் உருவாக்கப்பட்டதல்ல. பாரத பிரதமர் நரேந்திர மோடியாலும் அண்ணன் EPS அவர்களாலும் உருவாக்கப்பட்ட கூட்டணி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி.